எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமோ எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நியமதாத ஜீவனை மீட்டதால் எந்நாளுமே துதிப்பாய், எந்நாளும் வாங்க போட்டோ வீடு போட்டோகிராஃபர் கழிக்கிறேன் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துக்கள். கிருபை சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபைனா இந்த வீடு வாங்கவும் நல்ல அழகா புதுப்பிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் ஒருவருக்கே புதிய புகழும் என்னால் உண்டாகட்டும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். அந்த வரலாற்று சிறப்பு மிக்க சொந்த மண்ணில் ஆண்டவரே பெரிய பெருநகரம் பாம்பே பட்டணம், அங்கே இருந்தாலும் என் சொந்த கிராமத்துல இந்த கிராமத்துல ஒரு சின்ன வீடு வேண்டும் என்றது அவங்க விரும்பினாங்க. அது வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்து என் வீடு மாத்திர ஆண்டவரே எங்களுக்கு இந்த கண்ணீரோடு கூட இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கிறோம். ஆண்டவரே இது கர்த்தரால் உண்டு பண்ண சுதந்திரம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஒரு பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வீட்டை நாங்கள் பிதாக்குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே மங்களப்படுத்த செய்கிறோம். நிறைய ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்போது பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்கிறோம். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசணுகாத பராபர வஸ்து, மாசணுகாத பராபர வஸ்து, நேசகுமாரமையான கிறிஸ்து, நேசகுமாரமையான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அனந்தரவான் தரையும் தருதந்தன், அனந்தரவான் தரையும் தருதந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி செலுத்துவோம். இந்த வீட்டினுடைய புதுப்பிக்கப்பட்டிருக்கிற அற்புதமான இந்த வீட்டுடைய முதல் சமையல் பொருளாய் பாலை ஆசீர்வதிக்கிறோம். பால் பொங்கி பொங்கி வருவது போல என்னுடைய வாழ்விலே ஆசீர்வாதம் பொங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆரோக்கியத்தின் அடையாளம், பரிசுத்தத்தின் அடையாளம் இந்த பாலை நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகிறோம். நீரை ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தின் நல்ல பிதாவே, ஆமென். வாங்க பெரிய வர்ணராய ஏதோ பண்ணிடாதாமே வாசிக்க கேட்போம். அக்கா மூலிக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் இந்த பாலுக்கு. வேலை பாட வாசிக்க உபாகமம் 28:1-16 வாசிக்க. உள்ள வந்துங்க அம்மா, வாங்க ஐயா, உள்ள வாங்க ஐயா. வெளியே பாட்டீங்களா? அங்க வந்து சமந்தாரு உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. Deuteronomy chapter 28. Deuteronomy chapter 28. Let's begin from 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு
அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாயே உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாவு பிசைகிற உன் தொட்டியும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலக வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பாக இருக்கிற எனக்காக, அக்காவுக்காக, அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே இருக்கிற எங்கள் தாயாருக்காக, எங்கள் அன்பு சகோதரனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வீடு சந்திக்க வரும்போது ரொம்ப வீடு கொஞ்சம் பலமே மோசமாக இருந்துச்சு. என்னடா ஆண்டவரே வீடை புதுப்பிக்கணும்னு ஜெபம் போனால் அவங்க வீடு தான் நினச்சிருக்கணும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நல்ல வீடை வாங்கி அதை புதுப்பித்து அழகாக குடியிருக்கும்படியான கிருபை செய்திருக்காரு. அல்லேலூயா. துதி புகழ் எல்லாம் ஆண்டவர் ஒருவருக்கு இதுவரைக்கும் வந்ததுக்கு நாம ஏமாத்துறோம், நம்ம வீடு ஏமாத்துறோம். அது அந்த பெருநகரத்துல பாம்பேல இருக்கிறாங்க, ரொம்ப பிஸியான நகரம். ஆனா பாருங்க, நம்ம சொந்த கிராமத்துல குக்கிராமத்துல எந்த வசதியும் கிடையாது, நம்ம சும்மா சொல்லிக்கலாம். ஆனா ஒரு குக்கிராமத்துல நாம வந்து போனா ஒரு சந்தோஷமா இருப்பதற்கு ஆலயத்துல வந்து நன்றி செலுத்துவது ஒரு அருமையான வீட்டை ஆண்டவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். அருமையான குடும்பத்தாருக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே வாடகைக்கு இருக்க அருமையான சகோதரக்காய் நன்றி செலுத்துகிறேன். பெரியவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சிறப்பான நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். ஆகவே பரிபூர்ண நன்மை உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு தடவை போயிட்டு வந்தால் ஒரு 50,000 செலவாயிரம், 4,000 ஆயிரம். ஆமாம், எல்லாருக்கும் டிக்கெட் எல்லாம் எடுத்து 2 நாள் டிராவலில் வந்து ஃப்ளைட்டில் வந்தாலும் கூட ஆயிரம். ஆனாலும் உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதும் வந்து போங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு சாயங்காலம் ஆராதனை முடிஞ்சோடனே ஜெபம், சரியா? 7:30 இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நிறைய அறிவிப்பு இருந்தாலும் விட்டுட்டோம். நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். எழுதிட்டீங்களா? ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. இந்த நாளில் அந்த குடும்பத்தாருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இதனாலே அவருடைய மாமாத்திக்காக ஸ்தோத்திரம், உடன்பரப்புகளுக்காக ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற அந்த தாயாருக்காக, அந்த சகோதரருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்பது பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து இந்த வீட்டை புதுப்பிக்கும்படிய கிருபை செய்து ஸ்தோத்திரம். வாழ்ந்து சுகித்திருக்கிற ஆண்டவரே, எல்லா இகபர நன்மைகளை கொடுத்தெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். சொந்த கிராமத்துக்கு வந்தது நல்லது. இந்த நாள் நான் வந்தேன், ஆண்டவரை ஆசீர்வதித்தார். இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது என்று கர்த்தருக்குள் நாங்கள் நன்றி செலுத்த எங்களுக்கு அளித்தார். ஆண்டவரே, இதுவரைக்கும் வந்து நாங்கள் ஏமாத்திரம் வீடை மாத்திரம் உள்ளத்துல எங்களுக்கு கண்ணீர் வருது. ஆண்டவரே, உள்ளத்திலிருந்து கண்ணீர் வருகிறது, கண்களிலே இல்லை, எங்களுடைய உள்ளம் அப்படியே உடைந்து இருக்கிறது. நாங்கள் நன்றியோடு நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளகத்திலே சமாதானம் சுகம் தாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்தம் நம்முடைய எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். 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 வாழ்த்துக்கள் அக்கா, வாங்க. வாழ்த்துக்கள். கிறிஸ்டியானத்தை வந்து பாம்பேல வாழ்றிய என்ன? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். God bless you. எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனை
ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழுகை இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழ